கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சந்தித்து வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 27 5வது வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று தாவீது சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை பார்க்கும்போது அவருடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். அவருக்கு வந்த தீங்குகள் மிருக ஜீவன்கள் மூலமாக வந்தது, மனிதர்கள் மூலமாக வந்தது, நாட்டினுடைய ராஜாவின் மூலமாக வந்தது, சத்துருவாகிய அரக்கனாகிய ராட்சசனாகிய கோலியாத்தின் மூலமெல்லாம் வந்தது. இப்படி சொந்த குடும்பத்திலிருந்தும் அவனுக்கு தீங்குகள் வந்தது. இப்படி பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு விதங்களிலே தீங்குகளை அவன் கண்டவன். ஆனால் அவன் உயிரோடு இருந்ததுக்கு காரணமே, அந்த மாதிரியான தீங்குகள் எனக்கு எதிராக வரும்போதெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சார், என்னை தமது கூடாரத்தில் வச்சு கூடாரத்துக்குள்ளே என்னை ஒளிச்சு வச்சு என்னை பாதுகாத்துட்டாரு. அதனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன் என்ற அர்த்தத்தில் இந்த பாடலை பாடுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் அவனுக்கு மட்டும்தான் அந்த பாதுகாப்பானா இல்லை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இப்படிப்பட்ட பாதுகாப்பு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நிலையான ஒரு காரியங்கள் அமையவில்லை, ஊசலாட்டமான ஒரு காரியமாக இருக்கிறது, என் வாழ்க்கையே அப்படி இருக்குது என்று சொல்லலாம். எந்நேரத்தில் என்னமாய் முடியுமோ என்று சொல்லி பல கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம். அன்பானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தாவீதனுடைய வாழ்விலே எண்ணற்ற தீமைகள் வந்தபோதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வச்சு அவனை பாதுகாத்தார் அல்லவா. அவனை மலை மேலே, குன்றின் மேலே, கண்மலையின் மேலே அவனை உயர்த்தி வைத்து தானே அழகு பார்த்தார். அந்த தெய்வம் உங்களையும் நேசிக்கிறார். உங்கள் மேலேயும் அவர் பிரியமாக இருக்கிறபடினால இனி உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஆபத்துகளிலும் கர்த்தரின் கரம் கூடவே இருந்து மறைத்து உங்களை பாதுகாக்கும். முடிவிலே நீங்கள் கண்மலையின் மேலே தாவீது உயர்த்தப்பட்டது போல உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். எந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் விடுவிப்பார் இல்லை என்று சொல்லி தவித்து கொண்டு ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை, ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அந்த சிக்கல்களிலிருந்து உங்களை கண்மலை மேல் உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். சீக்கிரத்தில் உங்களுக்கு உண்டான உயர்வுகள் வரப்போகிறது. எல்லா விதமான இக்கட்டுகள் நெருக்கங்களிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். ஆகவே இது விசுவாசியுங்கள், வெற்றி நடை போடுங்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகள், நாசமோசமான காரியங்களுக்கெல்லாம் எங்களை விலக்கி பாதுகாப்பான இடத்துல வச்சு எங்களை கண்மலை மேலே வச்சு உயர்த்த போகிற தெய்வக்காக நன்றி. இது கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட உயர்வு மேன்மையை கர்த்தர் அனுமதிக்கிறீர். ஒவ்வொருவரும் பலனடைந்து சாட்சியாய் எழும்பி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.